இந்த லஞ்சம் வாங்குற மந்திரிகளை பிஞ்சு போன செருப்பால் அடிச்சா கூட தப்பு இல்ல. இவர்தான் இந்த ஃபயர் போன் பண்ணிக்கலாம். என்ன சொன்ன மாதிரி எல்லாரும் தயார் பண்ணியா? ஐயா ஓரளவுக்கு ரெடியா இருக்கீங்க ஐயா. உங்களுக்கு தெரியாது இல்லை பட்டாசு தொழிலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அப்புறம் 1 மாதம் லீவு எல்லாருக்கும். இப்போ பார்த்து சிஎம் வரான்னு சொல்லி கலெக்டர் சொன்னாங்க. உடனே எல்லாரும் ரெடி எல்லாம் தீபாவளிக்கு அங்கே ஊருக்கு போயிட்டாங்க. நான் அந்த மகளிர் குழு சார்பாக 2 உங்களை ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க ஏதாவது காலம் வரதுங்களா அந்த காலம் வந்திருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் வேலை தெரியும், இந்த தொழிலை பற்றி கொஞ்சம் தெரியும். கரெக்ட் சிஎம் கேட்கறத நம்ம சொல்றதை வச்சு அவங்க சமாளிச்சிருவாங்க. நீங்க வேணா இப்போ உள்ள வந்து பார்த்துட்டு அந்த அக்கா ஏதாவது சொன்னீங்கன்னா கூட என்ன கேள்வி சமாளிச்சிருவாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் பண்ணிடுவோம். அவ்வளோதான் பண்ணிட்டு வாங்க உள்ள நான் பார்ப்போம். அதுக்கு நம்ம தொழில் ஐடி போடுறதுலாம் கிடையாது, பழக்கமே இல்லையா. நான் சரி இதாக ஐடி பண்ணுவாங்க. இங்கே பாப்பா ஐடி பண்ணணும் கிலோ என்ன தூக்கி உள்ள போடுமா, உள்ள தூக்கி போடுமா, சரக்குல ஓட்டி விடுமா. என்ன வேலை போட்டு சொன்னா பட்டுச்சாலை எப்படி கல்யாணம் போற மாதிரி இருக்கு வந்துருக்கு. இன்னையா சொல்லி வச்சிருக்கீங்க. என்னமா அவங்க ஏற்கனவே சொன்னலப்பா சிஎம் வராதா இப்படி வரணும்னு சொன்ன வேலை பார்க்குற மாதிரி வரணும். என்னமா அங்கே வந்துருக்கு இப்படி சிஎம் வராதுன்னு சொன்னீங்க. நான் எங்க பக்கத்துல மீனாட்சக்கா காமாட்சக்கா எல்லாத்தையும் சொன்னேன். நீ டிவில வருவ, செய்தியில வருவ, உன்னை பேட்டி காணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. மெனக்கெட்டு அவங்க செய்த கூட எனக்கு கட்டி போட்டு விட்டுருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் கூட வாட்ச் எல்லாம் கட்டி விடுறேன். நான் தான் ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவோம் போல இருக்கு. மனுஷருக்கு கஷ்டத்துல பார்க்காம இருக்கு. சரி பாத்துமாங்க, முதலமைச்சர் வராரு, கவனம் நினைக்கணும். ஆமா எல்லாத்தையும் கவனப்படுத்தி கூடாது. சரியா? சரி அதெல்லாம் பக்காவா சொல்லிருக்குது. நாம என்ன சொன்னாலும் அது மாதிரி சூப்பரா சொல்லிடுவோம். சரி. அதாவது பட்டாசு ஆலையில் தொழிலாளர்களிடையே கலந்துரையாடலுக்காக தற்போது முதல்வர் வருகை தந்துள்ளார். தற்போது முதல்வர் அவர்கள் உள்ளே சென்று பட்டாசு தயாரிக்கும் அறைகளை பார்வையிட்டு வருகிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அங்குள்ள பட்டாசு தொழிலில் வேலை பார்க்கின்ற பெண் தொழிலாளர், ஆண் தொழிலாளர் என உள்ளே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆய்வுடன் முதல்வர்கள் அவருடைய கருத்துக்களை கேட்க உள்ளனர். மேலும் தற்போது பாதுகாப்பு தீபாவளி முடிஞ்சு எப்படி 1 மாசம் லீவுங்கயா? இப்ப திடீர்னு போன் போட்டு மகளிர்குழுல இருந்து 2 பேரை வாங்க, சிஎம் வந்தாரு, 2 பேர் வாங்கினாங்க. அதுக்கு பயந்துட்டு வரமாட்டேங்குச்சு. இப்ப கடைசியில நானே வந்து உட்காந்து அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியாமா? உங்களுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். பயப்படாம சொல்லுங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இல்ல அது அதிகாரிகளுக்கு தெரியலையா, இல்ல எங்க ஓனர்களுக்கு தெரியலையான்னு தெரியல. இது வரைக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு நலத்திட்டங்கள் எதுவும் வந்து சேரது இல்லையா? ஓ எல்லாம் சிறப்பா இருக்குங்கிறீங்க. இருக்கிற நலத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்துருது. உங்களுக்காக தான் அந்த அரசு பல நலத்திட்டங்களை அறிவித்திருக்கு. எதுனாலும் தயங்காம கேளுங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்ன தலைவா கலெக்டர் சைடு கோட்டு போட சொன்னா டிடிஆர் கோட்டை பிடிங்க அப்படின்னு போட்டு வந்து இங்க பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? அது என்னடா அது இப்படி வந்துட்டு பண்ணிட்டு இருந்தா டிவில எல்லாம் காட்டுவாங்க. அங்க வந்து டயலாக் இங்க வாங்கல ஒரிஜினல் இருக்குதுலயே நமக்கு தெரிஞ்சு ஒத்து போற ஒரு ஆள் தான் இவர் மட்டும்தாங்க. அவர் பாதுகாப்படை வேலை மகிழ்ச்சி.